இயேசுவுக்காக உண்மையாக இருந்த நேரங்கள், நம்முடைய நேரங்களை வச்சு பார்க்கும்போது நிதர்சனமான உண்மை அப்படின்னா, நாம் நிறைய நேரங்களில் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறதே இல்லை. இதுதான் உண்மை. ஆனால் இந்த வகுப்பு நம்மளை உண்மைகளோட மாற்றம் என்றதில் எந்த ஒரு மாற்ற கருத்தும் இல்லை. நம்புறீங்களா? நம்மளை முதலாவது உபத்திரவத்தில் நாம் சில நேரங்களில் உண்மையாக இருக்கிறோம். காரணம், உபத்திரவ பாதையில் நாம் நடக்கும்போது தான் ஆண்டவர் அந்த உண்மை தன்மையை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதனால உபத்திரவத்தில், அந்த உபத்திரவ நேரத்தில் நாம் உண்மைகளெல்லாம் இருக்கிறோம். When we walk through trials and struggles, really we are true to God because of the problem. பல வேளைகளில் நாம் தேவனை ஆராதிக்கிற ஸ்தலங்களிலே அந்த ஊழிய நேரங்களில் மட்டும்தான் நாம் உண்மையாக இருக்கிறோம். While we are worshiping or while we are doing the ministry, we are faithful to the Lord, but not in other time. மூன்றாவதாக பார்ப்போமானால், நம்முடைய விசுவாசிகள் நம்மை சூழ்ந்திருக்கும் போது, அந்த ஊழியர்கள் ஆவிக்குரிய வட்டாரங்களில் இருக்கும்போது மட்டும்தான் நாம் என்ன பண்ணுறோம், நம்முடைய உண்மை தன்மையை காத்துள்ளவர்களாக இருக்கிறோம். ஆனால் நம்மளுடைய மனதுக்குள்ள, நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் பல நேரங்களில் தேவனுக்கு முன்பதாக நாம் உண்மைகளோடலாம் அல்ல. When we are true to God, the other situation is that when people are surrounded us in front of the believers, in front of the people, we are true to God. இரண்டாவது கேள்வி, ஊழியத்தில் எப்படி ஜாக்கிரதையாய் நாம் இருக்க முடியும் என்று சொல்லி பார்க்க போகிறோம். முதலாவது, நம்முடைய ஊழியத்தில் நேரத்தில் உண்மையாக இருக்க பழகிக்கொள்ள வேண்டும். So how we can be diligent in our service? So number one, we should be diligent in timing. இரண்டாவது, பணத்தில் உண்மைகளெல்லாம் இருக்க வேண்டும். The same way, we should be faithful in our money. மூன்றாவது, நம்முடைய பணி, அதாவது ஊழியத்தில் பாதுகாப்பு ஊழியர்கள், இவைகளில் நாம் உண்மையாக இருக்க வேண்டும். In our ministry, we should be faithful to the Lord. நான்காவது, பரிசுத்தத்தில், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் பரிசுத்தம் மிகவும் அவசியம். ஆனபடினாலே பரிசுத்தத்தில் நாம் ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டும். Also, we should be faithful in living holy life. ஐந்தாவது, உபதேசத்தில், இன்றைக்கு அநேக சத்தியங்களை பரிசுத்த வேதாகமத்திலிருந்து தான் போதிக்கிறார்கள். ஆனால் தவறுதலான உபதேசங்களை, வார்த்தைகளை அவர்கள் கற்றுக் கொடுத்து கடைபிடிக்க செய்கிறார்கள். அதனால நம்முடைய உபதேசத்திலே நாம் ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டும். Today we are seeing many are teaching wrong doctrines, so we should be faithful in giving the right doctrine to our people. அடுத்ததாக, உத்தமத்திலே நாம் ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டும். உண்மை தன்மை அல்லது உத்தமம், ஒரு காரியத்தில் எந்த விஷயத்தில் நாம் உண்மையாக இருக்கிறதுல அந்த உத்தமத்தை காத்துக்கொள்ளலாம் இருக்கணும். We should be honest in all the things what we do. கடைசியாக குடும்பத்தில், நம்முடைய குடும்பத்தில் என்ன பண்ணணும், ஜாக்கிரதையோடு இருக்கணும். நிறைய நேரங்களில் நிறைய ஊழியர்கள் மத்தியிலே இன்றைக்கு பல பிரச்சனைகள் உண்டு. அதில் மிகவும் அதிகமான ஒரு பிரச்சனை குடும்பம். ஒருவேளை சில இடங்களில் சில பெண்கள் ஊழியம் செய்யலாம், அவருடைய கணவன்மார்கள் நிமித்தமாக பெண்களுக்கு பிரச்சனை. பல ஊழியக்காரர்களாகவே, அதாவது சொந்த மனைவி நிமித்தமாக பிரச்சனை உண்டாது. அதனால குடும்பத்தில் நம்முடைய ஜாக்கிரதையை காத்துக்கொள்ள வேண்டும். The other area that we should be diligent, that is in our family life, we should be diligent in our family life. மூன்றாவது கேள்வி, இயேசுவோடு வாழ்க்கையில் ஆவிக்குரிய முதிர்ச்சியை நாம் எப்படி அடைவது என்று சொல்லி பார்க்க போகிறோம். So how we can become maturity in Christian life? முதலாவது ஜெபம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் முதலாவது ஜெபத்தில் சரியாக இருக்க வேண்டும். Number one, by prayer we can get maturity in Christ. இரண்டாவது, தேவனுடைய வார்த்தையை வாசித்து தியானிக்க வேண்டும். நிறைய பேர் வாசிக்கிறோம், அந்த வேதத்தின் ஞானத்தை புரிந்து கொள்வதில் தியானிப்பது இல்லை. வெறுமனே வாசித்து கடந்து அப்படி இருக்கக்கூடாது, வேத தியானம் இருக்க வேண்டும். When we read and meditate God's word, we can be mature in Christ. மூன்றாவது, வேத வசனத்தை நம்முடைய வாழ்க்கையில பிரதிபலிப்பதின்படியாக, அப்படின்றால் அந்த வார்த்தைப்படி நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். Thirdly, we should show God's word through our life. நான்காவது, ஆவிக்குரிய ஐக்கியத்தில், ஆவிக்குரிய சகோதரர்கள், சகோதரிகள், ஆவிக்குரிய ஊழியர்கள், நல்ல ஊழியர்களாக நாம் செலக்ட் பண்ணணும். நேற்று கூட இதை குறித்து நாம் சில காரியங்களை பார்த்தோம். அப்போ நல்ல ஊழியர்களை தெரிந்து கொள்ள வேண்டும், அந்த நல்ல விசுவாசிகளை தெரிந்து கொள்ள வேண்டும், நல்ல ஒரு ஆவிக்குரிய ஒரு சகோதரிகளை தேர்ந்தெடுத்துக் கொண்டு அவர்களோடு நல்ல ஐக்கியத்தில் இருக்க வேண்டும். Then we have to select some spiritual friends, maybe believers or leaders. We have to be with them for some of the decisions making time. கடைசியாக, கனி கொடுப்பதிலே நாம் நம்முடைய வாழ்க்கை நிமித்தமாய், நாம் செய்கிற பணி நிமித்தமாய், ஆண்டவருக்காக சில ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வது நிமித்தமாக, and also through soul winning. நான்காவது கேள்வி, கிறிஸ்துவுக்குள்ளாக விசுவாசிகளை முதிர்ச்சி அடைய செய்வது எப்படி என்று சொல்லி பார்க்க போகிறோம். The fourth one, how we can make our believers
to be வசனத்தின்படி வாழ்ந்து காட்டுவதால் நாம் தேவனுடைய வார்த்தையின்படி வாழ முயற்சி செய்து ஒவ்வொரு நாளும் முற்றிலுமாய் தேடினர்கள் என்று சொல்லி யாரையும் சொல்ல முடியாது. அதனால ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசித்து தியானிக்கும் போது அந்த வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கையை என்ன பண்ண போகிறோம், மாற்றிக்கொள்ள போகிறோம். ஓகே, ஐந்தாவது ஆயத்தப்பட வேண்டும், மற்றவர்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். We should be ready and we should make others to be ready for Christ.